முதுகெலும்பு வச்சிருக்கோம். முதுகெலும்பு வச்சுனா அந்த நாடு அழிச்சிடும். அது போல எங்க ஊர் பிள்ளைகளுக்கு இந்த அரசியல்வாதிங்க வர வச்சு சாராயத்தை கொடுக்க வச்சு என் ஊர், என் குடும்பமே, என் வரலாறு, என்னுடைய வர்க்கமே அப்படி விட்டு போச்சு. எல்லாம் புறப்புறா சிங்கமா அது நீங்க கையை கூப்பிட அது அந்த புரியக்கூடாது அடைச்சு போற அப்பா வீரத்துக்கிட்ட என்னுடைய தம்பிங்க, என் குல வரலாறுகள் அப்படி அழிவதற்கு காரணமே இந்த அரசியல் சக்தி. இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம். ரெண்டு மாதத்துக்கு ஒரு 20,000 கொடுத்தா என்ன கொடுத்து போச்சு? ஏன் கொடுக்க கூடாது? நாங்க கேட்கிறோம். பாருங்க, பரல சொத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? தம்பி சொன்னாங்க 2 லட்சம். தம்பி பேசப்படும் தெளிவாக உச்சரித்த 2 லட்சம். 2 லட்சம் எப்படி ஒரு உயிருக்கு ஒரு 2 லட்சம் மதிப்பா? நான் கேட்கிறேன். நாங்க என்ன அப்படியே மதித்து போய் கிடக்கின்றோம்? நாங்க புழுக்கலாம். புழு கூட மிதிக்க புரியாம புழு கூட மிதிக்க புரியாத மாறும். வீர தழும்புகளை நெற்றிலே பதித்து ஆங்கிலேய அதிகாரத்தை எதிர்கொண்டு உலக புரட்சிக்கு வித்திட்ட போர்படை புத்தகம் என் பாட்டன் சிங்காரவை பிறந்த அந்த வீர வர்க்கத்தின் வேர்களாக அச்சம் என்பது எங்கள் அடிப்படையில் கிடையாது. நீங்க சொல்லலாம், மீனவர் ஒரு இடத்தில் 4 மீனவர்களாக விட்டிருந்தால் அங்கே தகராறு நடக்கவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்க நிற்கின்றார். ஒரு பிரச்சனை நடக்கின்றது என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிற்பான். அவன் கல்லதல்ல. ஒரு தவறான ஒரு எந்த இடத்துல ஒரு குற்றவாளியாக எங்கள் மீனவர்கள் யாராவது சிறைச்சாலையில் இருக்கின்றார்களா என்று பாருங்கள். யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு சிறு தவறுகள் இதற்குள்ள அடர்ந்த பிரச்சனை தான். கொள்ளையடித்தவன் அல்ல மீனவன், குடியெடுத்தவன் அல்ல மீனவன், வாழ்வு நடத்தவன் அல்ல மீனவன், வரலாறு படைத்தவன் மீனவன். அந்த வரலாறு படைக்கின்ற அந்த மீனவனுக்கு ஏன் அவனுடைய மரணத்தை கேவலமாக்கி பார்க்கின்றீர்கள்? கேவலமாக்கி பார்க்கின்றீர்கள் அவருடைய மரணத்தை. சாராயம் குடித்து சாக வேண்டியவன், சாராயம் குடித்து சாக வேண்டியவன், சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம். வாழ்வுக்காக, வளர்ப்புக்காக, இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கையிலே கொண்டு வருவதற்காக அறையோடு போராடி, புயலோடு போராடி, கொட்டு மழைக்கு அஞ்சிடாமல், கோடையில் விஜய்க்கு அஞ்சிடாமல், 10 பேர் வருகிற கோலத்துக்குமே அஞ்சிடாமல் அழகான வரவேற்றுகின்ற அந்த மீனவருடைய மரணத்துக்கு நீங்கள் என்னதான் மரியாதை கொடுக்கின்றீர்கள்? என்ன கொடுக்கின்றீர்கள்? ஏன் 20 லட்சம் வழங்கக்கூடாது? அதான கேட்கின்றோம். அந்த கேள்வியாக கேட்கின்றோம். அரசாங்கம் ஏன் அதை செய்ய மறுக்கின்றது? ஏன் செய்ய முடியவில்லை? நான் கூட ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாடு நம்மை மனிதராகவே மதிக்கவில்லை. நாம் இந்த நாட்டுடைய ஆளுநரை மதிக்கவே கூடாது. அவரை பற்றி நாம் பேசவே கூடாது. அவரை பற்றி யார் என்று அந்த கொள்கையைத்தான் பார்க்க வேண்டும். நாட்டிலே பெரிய மிகப்பெரிய சித்தாந்தம். சிங்கத்தின் மீது சிங்கத்தின் மீது மனிதன் சவாரி செய்த வரலாறு போட்ட கொடிய கொடி அந்த காட்டு மிருகங்கள், அந்த மிருகங்கள், பலம் கொண்ட சீட்டம் கொண்ட மிருகங்கள், அந்த மிருகங்கள் சவாரி செய்த வரலாறு பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், பிறப்பொழுது கேட்டிருப்பீர்கள். இருங்கடலில் அலத்தி இருமாந்து உலாவிக் கொண்டிருக்கின்றதே திமிங்கலம். இருங்கடல் அலத்தி இருமாந்து உலாவிக் கொண்டிருக்கிற அந்த திமிங்கலத்தின் மீது எவனாவது சவாரி செய்த வரலாறு இந்த மண்ணிலே எழுதப்பட்டுள்ளதா? யாராவது எழுதியிருக்கின்றார்களா? அந்த ஆட்கள திமிங்கலத்தையே வேட்டையாட பிறந்த வீரம் வர்க்கத்தில் வேண்டுதான் இந்த வீரர்கள். அந்த திமிங்கலத்தையே ஆட்சிப்படுத்துகின்ற நாங்கள் இந்த நாட்டினுடைய அதிகார சர்வாதிகாரிகள் ஏன் நாங்கள் நாசப்படுத்த முடியாது? ஆனால் மனிதநேயம், அந்த மனிதநேயம் தான் இன்று எங்களுக்குள் அடைக்க வைக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஒரு 100 பேர் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே நாம் எல்லையை காட்டக்கூடாது என்பதற்காக நம்மளை சிறைப்படுத்தி வைக்கின்ற இங்கே ஒரு நாம் எழுந்தோம்னா, ஏன்னா நீலாங்கரையில பண்ணாத போராட்டம் கிடையாது. நீலாங்கரையில சாலை மறியல் பண்ணா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிற்கும்.
நாங்க பண்ணவே காலை காலை பிரச்சனைக்கு